சரி, கோவில் கட்டினாரு, கடல் கடந்து ஆதிக்கம் செலுத்தினாரு, வேளாண் தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்தாரு, நீர்நிலைகளை பாதுகாத்தாரு. அது மட்டும்தான் செஞ்சாரானா? இல்லை. அரசு எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று இந்தியாவிற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே தமிழர்களின் நிர்வாகத்திறனை எப்படி அரசு நடத்த வேண்டும் என்பதை காட்டிவிட்டு சென்றார். அது எப்படி தெரியுமா? ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வரும்போது அங்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது வரி குழப்பம். அதாவது, ஒரு எடுத்துக்காட்டு, ஒருவருக்கு 1 ஏக்கர் இருக்கும், ஆனால் அவர் அரை ஏக்கருக்கான வரியை மட்டுமே செலுத்துவார். ஒருவருக்கு அரை ஏக்கர் இருக்கும், ஆனால் 1 ஏக்கருக்கான வரியை செலுத்துவார். இது என்ன குழப்பமாக இருக்கே அப்படின்னு வரி செலுத்துறதுல மக்கள் ரொம்ப கவலையாக இருந்த காலகட்டத்தில்